நல்ல மாதிரி பண்றேன். டேய் உன் பின்னாடி ஒருத்தன் வரான் பாரு, அவனடா. டேய் இந்த ஓனர் பையனுக்கு என்னடா பிரச்சனை? சும்மா என்ன சொல்லே இருக்கான். விட்றா, 32 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலன்னு ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். டேய் 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 ஏன் பின்னாடி வாங்கடா, எங்கடா தனித்தனியா போறீங்க? நான் அபி பேசுறேன். எந்த அபி? உன் கூட ஸ்கூல்ல படிச்சனே அபி. நீயா? டேய் டேய் கண்ணு என்கிட்ட போட்டு போங்கடா. டேய் டேய் சுரேஷ் ஏன்டா கூப்பிடுறீங்க? அவன் பாட்டுடா, அவன் வந்தவனா அவுட் ஆயிட்டான். எனக்கு எதுக்கு கால் பண்ணிப்போ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? டேய் 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 என் பின்னாடி வாங்கடா, எங்கடா தனித்தனியா போறீங்க? என்ன? ஸ்குவாட் எதுடா போட்டு வந்தது? சென்னைக்கு இன்டர்வியூக்காக வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. 4-5 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணதுல பேக் டு பேக் இன்டர்வியூஸ் இருக்கு. சரி போ. ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்ல, இங்க யாரையும் தெரியாது. ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல அலோவ் பண்ண சொல்லி கேட்க முடியுமா? இப்போ நீ எங்க இருக்க? கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். இரு வரேன். என்னப்பா பொண்ணு வயசுலாம் கேக்குது, ஒரே ஜாலி தான் போல. ஏய் இந்த ஸ்கூல்லலாம் ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா, அவளை எல்லாரையும் பார்ப்பாங்க. அப்புறம் இந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு மாதிரி கூட சில பொண்ணுங்க இருப்பாளுங்க, அவளுங்களையும் சில பேர் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட நிற்க வைக்க தகுதி இல்லாத சில வேஸ்ட் பீஸுங்களாம் இருக்கும்ல, அவளை விட இவ கேவலமாக இருப்பா. ஏய் நானே அவளை ஸ்கூலில் காக்கா தானே கூப்பிடுவேன். அவளுக்கு இவ்வளோ சீன்லாம் இல்லை. நான் போயிட்டேன், அவன் மண்டைக்கு ஒரு டூருக்கு பஸ் ஏற்றி விட்டுங்கிறேன். ஏய் எங்கே இருக்க? रूम केटिया सुरेश सुरेश रूम केटिया அபி நீ ஏன் ரூம்லேயே தங்க அபி, நான் தனியாக தான் இருக்கேன். 2 BHK 2 பெட்ரூம் இருக்கு. அதெல்லாம் முடியாது, நீ பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாரு. சரி இரு. சொல்றா மச்சான் ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, முடியாது மட்டும் சொல்றாதடா. நான் சொல்றா மச்சான் ப்ளீஸ்ரா, டேய் 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 ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா டேய். டேய் மத்த நான் சொல்றா. மச்சான் ஒரு 10 மட்டும் பிரவீன் வீட்டில் தங்கிய. எதுக்கு? அந்த பொண்ணை நம்ம வீட்டில் தங்க வைக்க போறேன்டா. அவ்வளோ சீன்லாம் இல்லைன்னு சொன்னேன். டேய் அதை அவளை பார்க்கறதுக்கு முன்னாடிடா. இப்போ ஒரு மாதிரி அழகாக தானே இருக்கா, இந்த 10 நாள் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டா கெத்துடா. எனக்கு தெரிஞ்சு இப்போ மொக்க பைசா தான் இருப்பான். உன் வாழ்க்கையில் சில மோசம்லாம் எந்த பொண்ணு இல்லாதனால அவனுக்கு அழகா தரேன். டேய் மயிறு சொல்றது மட்டும் செய்டா. இத்தனை பொண்ணா எனக்கு என்ன யூஸ்? டேய் என் ட்ரெஸ் எதுவும் போட்டுக்கடா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், என் ஜட்டி கூட போட்டுக்கோ. அப்படிங்கிற அந்த ஆலிவ் கிரீன் ஷர்ட் இப்போ ஏற்றுக்கண்டா. டேய் அப்படியே அந்த பெட்ரூம் நீ எனக்கு தான், ஆனால் இப்போ கொடுக்குற அதே 2 தானே கொடுப்பேன். போடாங். அப்புறம் என்னடா கொஞ்சம் செலவாகுமே. செருப்பு கழட்டி அடிப்படா, ஆல்ரெடி நிறைய கொடுத்தாச்சு. சரி ஓகே, எனக்கு அது வேணாடா, நீ அவளை ஊருக்கு அமுச்சு விட்ரு. டேய் சொல்கிறேன் நெட்டு முடிஞ்சிச்சு, ஒரு 40 முறை எக்ஸ்ட்ரா பேக் மட்டும் போட்டு விட்றா. சரி பண்ணி தொலைகிறேன். மூஞ்சி விஷயம் பண்ணுறா, அப்போ தான் உடம்புல விட்டோம். ஓகேடா வந்துடுச்சு, என்ஜாய் பண்ணு. ரா இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். நான் கேட்டேன், எல்லாம் ஆக்குப்பைடாக இருக்கான். நீ ஏதாவது கேர்ள்ஸ் பீச்சில் சேர்த்து விட்டுறியா? ஏய் அங்கெல்லாம் செட் ஆகாது, அங்கெல்லாம் ஒரே ரூம்லேயே 5 பேர் தங்குவாங்க. சீச்சி பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அபி சிலிண்டர் தட்டுப்பாடு, மார்னிங் டிஃபன் பதிலாக கஞ்சி தான் ஊற்றுறாங்க. நான் வீட்லேயும் மார்னிங் கஞ்சி தான், ஸோ நோ ப்ராப்ளம். நியூஸில் பார்ப்பியா, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சாம்பார் உள்ள பள்ளி கரப்பாம்பூச்சி, ஏன் சில ஹாஸ்டல் எலி கூட இருக்கும். சொன்னா கேளு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு வந்துடு.
யோசிக்கிறாளே. போலாமா? வா உள்ள வா. பேக் கொடு. இல்லை பரவாயில்ல. ஏய் 2 BHK சொன்ன, இங்கே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு. ஆமா, இது ஒன்று, இது ஒன்று. இது ஹால் தான். அபி பரவாயில்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன். என்ன நைட்டில் கொசு கடிக்கும், டெங்கு மலேரியா வர கூட சான்ஸ் இருக்கு. பரவாயில்ல, நீ இங்கே படுத்துக்கோ. சுரேஷ், ரெஸ்ட் ரூம்? அங்கே இருக்கு. ஏய் பேச்சுலர் ரூம். இப்போ போ. என்னாச்சு? என்னடா குழந்தை மாதிரி வேலை சாப்பிட்டு தூங்குற? அதுவா, சைல்ட்ஹுட் ஹேபிட். எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் நைட்டில் ஆட்டோமேட்டிக்காக. பிரியடே, நீ போய் தூங்கு. ஐயோ அபி, உள்ளே இருந்து ஓட போய் வந்திருக்கான். உன் ஃப்ரெண்ட் எங்க? ஊருக்கு போயிருக்கானா? நான் காலிங் பெல் அடிக்கும்போது கவனிச்சேன். பொண்ணு செருப்பு. வெரி டிடெக்டிவ். அது மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட் செருப்புனா? அவளது பச்சை கலர், இது வெள்ளை. கள்ள தொடர்பா இருக்கும் போல. வடக்கன் ட்ரெயினில் இருக்க அண்டர்சர் கோச் மாதிரி நாரிட்டு இருக்க உங்கள் ரூமு இன்னைக்கு ஏசி கோச் மாதிரி மணக்குது. அந்த காலடி தடம் அதுவும் காலம் இல்லை, ஏதோ தப்பா இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். அட்டாமே போயிடுவேன். இங்கே இல்லை, ஃப்ரிட்ஜில் பார்ப்போம். இங்கே ஒலிக்க வைக்க முடியாது. அப்போ இந்த கதவு பின்னாடி இங்கே தான் இருக்கியா சுரேஷ்? ரஜினி ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இன்டர்வியூவாக வந்திருக்கா, ஒரு 10 டேஸில் கிளம்பிடுவா. எனக்காக விடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. நீயே சொல்லியிருக்கலாம்ல, அவள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுடா. எனக்கும் தங்கச்சிருக்காடா. சே, இவரை போய் தப்பா நினச்சோமே. சுரேஷ்,